அண்மைச் செய்தி. தேர்தல் முடிவுகளுக்கு பின் திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சிக்கு முயற்சி நடத்தப்பட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் கேள்வியும் பதிலுமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில மிக முக்கியமாக அதிமுக திமுக கூட்டணி அமைக்க முயற்சி செய்ததை அவர் தெரிவித்திருக்கிறார். புதிய அரசியல் சூழலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடும் என்ற தலைப்புல பல்வேறு விவரங்களை முன்வைத்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில திமுகவினரும் திமுகவுடைய ஆதரவாளர்களும் திமுகவின் ஆதரவு அறிவுஜீவிகளும் சமூக வலைதளங்கள்ல இடதுசாரிகள் தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்ததை கடுமையாக விமர்சித்து வருவதை கண்டிக்கும் விதமாகவும் அவருடைய விமர்சனத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவும் அதில் சில கருத்துக்கள் முன்வைத்திருக்கிறார். அதில் ஏற்கனவே சமூக வலைதளங்களிலும் பொதுத்தளங்களிலும் ஊடகங்கள் முன்பாக தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தாலும் அதில் மிக பிரதானமாக 3 விஷயங்களை குறிப்பிடுகிறார். ஒன்று, தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகாக தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு இடதுசாரிகளுக்கு ஆதரவு கொடுத்தது ஏன் என்பதை விளக்கியிருக்கிறார். மற்றொன்று, அவர்கள் இருந்த வாய்ப்புகளை விளக்கியிருக்கிறார். அந்த வாய்ப்புகள் மிக முக்கியமாக அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு காரணம் திராவிட கட்சிகள் அல்லாமல் மற்றொரு கட்சி ஆட்சி செய்வதை அவர்கள் விரும்பவில்லை. அதை தவிர தமிழக நலன் சார்ந்து அவர்கள் இது போன்ற ஒரு ஆட்சி அமைப்பதற்கான முடிவாக எடுத்ததில் வேறு எந்த காரணங்களும் இல்லை என்பதை விமர்சனமாக முன்வைக்கிறார். அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தடுப்பதற்காக இந்த திட்டமிடல் வருகிறது என்றால் இந்த கூட்டணி, அதாவது திமுக ஒரு கூட்டணியுடைய பிரதான நோக்கமே பாஜகவையும் அதிமுகவையும் வீழ்த்துவதுதான். அப்படியான சூழலில் வெறும் 47 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதிமுகவை ஆட்சியில் அமர வைக்கக்கூடிய திட்டம் என்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை இவர் அந்த அறிக்கையில விமர்சனமாக முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி தாவேகா என்ற ஒரு கட்சி இரு துருவங்களாக செயல்பட்ட திராவிட கட்சிகளை தாண்டி மற்றொரு கட்சி ஆட்சி அமைப்பது விரும்பாத சூழல்ல நாளை தினமே இடதுசாரிகள் ஆட்சி அமைக்க நேர்ந்தாலும் கூட இதே நிலைப்பாட்டில் தான் இந்த கட்சிகள் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதாவது திமுகவோ அல்லது அதிமுகவோ என 2 கட்சிகள்ல ஏதேனும் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும். இந்த கட்சிகளை தவிர்த்து வேறு எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அது தடுக்கும் விதமாகத்தான் இவருடைய செயல்பாடு இருக்கும் என்ற சூழல்ல அப்படியான முடிவுக்கு தான் இவர்கள் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் முன்வருகிறார்கள் என்றால் நாளை தினம் இடதுசாரிகள் வலுப்பெற்று ஆட்சி அமைக்க நேர்ந்தாலும் கூட இதே போல்தான் தடுக்க முயற்சிப்பார்கள் என்பதையும் சண்முகம் அவருடைய அறிக்கையில சுட்டிக்காட்டுகிறார். மேலும் அதிமுக திமுக மட்டுமே ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் தமிழ்நாட்டிற்கான நலன் என எதுவும் இல்லை, அப்படி அதில் என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி முன்வைத்திருக்கிறார். இப்படியான சூழல்ல தான் இடதுசாரிகள் தாவேகா அரசு அமைப்பதற்கான ஒரு முடிவை எடுத்து வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டிற்கு வந்ததாக அவருடைய அறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்கிறார். பல்வேறு விவகாரங்களை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது குறிப்பாக திமுகவினுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியாக இடதுசாரிகளுடைய செயல்பாடுகள் மீதும் நிலைப்பாடுகள் மீதும் குற்றம் சுமத்தும் விதமாகவும் படி சுமத்தும் விதமாகவும் பேசுவதையும் விமர்சிப்பதையும் பதிலளிக்கும் விதமாகத்தான் இந்த அறிக்கையை அவர் எடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தற்போது நிகழக்கூடிய இந்த நிகழ்கால அரசியல்ல தற்கால சூழலுக்கு ஏற்ப இடதுசாரிகள் எந்த வகையிலான அரசியல் கட்சியுடைய கூட்டணியும் இல்லாமல் வெறும் இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒன்றாக இடதுசாரி சிந்தனைகளை முன்னெடுப்பது என்ற தீர்மானத்தின் அடிப்படையில செயல்பாடுகளை கட்டமைக்க முன்வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவர்கள் பிரதானமாக இருந்த இந்த கூட்டணிகள்ல கடந்த காலங்களில் அவர்களுக்கு பெரிய அளவில் பலன் இல்லாததை முன்வைத்து அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அவர்கள் மீது திமுகவுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பொதுத்தளங்களில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அப்பட்டமாக வெளிப்படையாக அவர்கள் மீது அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகளை விமர்சிக்கும் விதமாகவும் அவருடைய செயல்பாடுகளை அம்பலப்படுத்தும் விதமாகவும் தங்களுடைய பதில்கள் இருக்கும் என்பதை வெளிப்படுத்த சண்முகம் இது போன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டதாகவே அரசியல் களத்தில் உற்று நோக்கப்படுகிறது. அவ்வாறான வகையில திமுகவுடைய செயல்பாடுகள் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு முயற்சியாக இருந்தது, தாவேகா அரசு ஆட்சி அமைப்பதை தடுக்கும் விதமாக இருந்தது என்பதை சண்முகம் மீண்டும் ஒரு முறை பொது வெளியில பொது தளத்துல அப்பட்டமாக அது தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.